அவங்களுக்கு நிறைய நிக்நேம் இருக்குது. காதர் அவுலியா, மீரான் சாஹிப், ஷாகுல் ஹமீத் அப்படின்னு நிறைய நிக்நேம் இருக்குது. அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் வந்துட்டு ஹஜ்ரத் சையத் அப்துல் காதிர். அவங்கள வந்துட்டு நாகூர் ஆண்டகைன்னு சொல்லிட்டு எல்லோரும் சிறப்பாக வந்துட்டு அழைக்கிறாங்க. அவங்களுடைய மஸார் ஷரீஃப் நாகூரில் தான் இருக்குது. தன்னுடைய வாழ்நாளில் 68 வருட காலங்கள் ஹஜ்ரத் சையத் அப்துல் காதிர் அவர்கள் வாழ்ந்தாங்க. அதில் முதல் 18 வருடம் தனது தாய் தந்தையோட மாணிக்கப்பூர் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்தாங்க. அதன் பிறகு 10 வருட காலம் தனது ஞான குரு ஹசரத் முகமது கௌஸ் குவாலியரி அவங்க கூட இருந்தாங்க. 12 வருஷம் தேச சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு இடத்துக்கும் பிரயாணம் செஞ்சு இஸ்லாத்தை பரப்புனாங்க. கடைசி 28 வருஷம் நாகூர் தர்காலே வாழ்ந்து, நாகூர் தர்கா இருக்கக்கூடிய அந்த இடத்துலேயே வாழ்ந்து அவங்களோட அடக்கஸ்தலம் தான் இப்போ நாகூர் தர்காவாக இருக்குது. ஸோ 28 வருட காலங்களில் வந்து இங்கே நாகூரில் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வரப்போ இந்த ஊர் பேர் வந்து நாவற்காடு. அது அப்படியே மருகி அவங்களுடைய வாழ்நாளுக்கு பிறகு நாகூர்னு ஆயிடுச்சு.